கேரளாவில் பிரதமர் மோடியின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக சாலையின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் உயிரிழப்புக்கு போலீசாரின் அலட்சியம் காரணமா? நடந்தது என்ன? கேரள மாநிலத்தில் திங்கட்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக ஞாயிறு இரவு எர்ணாகுளம் மாவட்டம் கொச்சியில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்தார். திங்கட்கிழமை காலை ஆலத்தூர் தொகுதிக்குட்பட்ட குன்னங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். இந்நிலையில் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக கொச்சியில் போலீசார் சாலை போக்குவரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தனர். இதற்காக கொச்சி எம்ஜி சாலையின் குறுக்கே கயிறு கட்டப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை இரவு சுமார் 10 மணி அளவில் வடுதலையைச் சேர்ந்த 28 வயதான மனோஜ் உன்னி என்பவர் பைக்கில் SA சாலையில் இருந்து எம்ஜி சாலையில் திரும்பியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக தடுமாறி சாலையின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி மனோஜ் உன்னி கீழே விழுந்தார். கயிறு மனோஜ் உன்னியின் கழுத்தில் சுற்றி இறுக்கி உள்ளது. இதனால் நிலை குறைந்து போன மனோஜ் உன்னி சம்பவ இடத்திலேயே கயிற்றில் சிக்கி மயங்கினார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலன் இன்றி மனோஜ் உன்னி செவ்வாய்க்கிழமை அதிகாலை உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் கூறும்போது, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கையை காட்டியும் நிற்காமல் அதிவேகத்தில் சென்றதால் தான் மனோஜ் உன்னி விபத்தில் சிக்கினார் என தெரிவித்துள்ளனர். மேலும் மனோஜ் உன்னிக்கு லைசன்ஸ் இல்லை எனவும் அவர் மது அருந்து இருந்தார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரம் போலீசாரின் அலட்சியமே மனோஜ் உன்னியின் மரணத்திற்கு காரணம் என அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கயிறு கட்டப்பட்ட பகுதியில் சாலையின் நடுவில் போலீசார் நிற்கவில்லை எனவும் அவர்கள் சாலை ஓரத்திலேயே நின்றிருந்ததாகவும் கயிறின் மீது ரிப்பன் கூட கட்டப்படவில்லை என்றும் மனோஜ் உன்னியின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். மேலும் மனோஜ் உன்னியின் இரத்தத்தில் மது அருந்தியதற்கான ஆதாரங்கள் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மந்திரிகளின் பாதுகாப்பிற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அதே சமயம் மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் எடுத்திருக்க வேண்டும் என்றனர். பிரதமரின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட கயிற்றில் சிக்கி பைக்கில் சென்றவர் உயிரிழந்த சம்பவம் கேரளாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.